விஷுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு சற்று போராட்டமான மாதமாக தான் அமையும்னு சொல்லலாம். அதுல ஒரே ஒரு ஆறுதல், குரு வக்ரநிவர்த்தி அடைகிறது தான். ஏன்னா குரு தான் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் உங்களுடைய தொழில் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அவர் வக்ரநிவர்த்தி அடையிறதுனால எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவை பண்ணுவார். அந்த தெளிவுனால, உங்களுடைய மனத்தெளிவுனால பல பிரச்சனைகளை நீங்க அனுசரிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா ஜென்ம சனி இருக்கு. அந்த ஜென்ம சனி கூட உங்களுக்கு அஷ்டம சுக்கிரன் உச்சமா இருக்கிற ஒரு நேரத்துல தான் இந்த மாதம் பிறக்குது. அது மட்டுமின்றி செவ்வாய் சனி சேர்க்கை எல்லாம் உண்டாகும். இதெல்லாம் எதுவுமே குட் சைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரம் உங்களுடைய குரு வக்ரநிவர்த்தி அடையிறதுனால இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய பலத்தை உண்டு பண்ணுவார். தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தாலும் வருமான நிலை சீரா இருக்கும். சக ஊழியர்கிட்ட நீங்க கவனத்தோட பழக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஆட்களா இருந்தா மிகுந்த கவனத்தை நீங்க எடுத்துதான் ஆகணும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் மூலியமா வருமானங்கள் அடையிறவங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல மாதமாக இது அமையலாம். குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் உண்டு, சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உங்களுடைய அமைதியான போக்குனால மட்டும்தான் இதெல்லாம் நீங்க மாற்றிக்க முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது நல்ல மாதமாகவே அமையும். ஆனா அவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் வைக்க வேண்டியது அவசியம். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு பொருத்தமான மாதமா இது இருக்காது. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டியது அவசியமே. இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். தெய்வங்கள் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, கொல்லூர் மூகாம்பிகா, குச்சனூர் சனீஸ்வர பகவான், திங்களூர் சந்திர பகவான்.